அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம வெற்றிப்பூ, அதாவது இட்லி பூன்னு சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில் இக்ஸோரா என்று சொல்லப்படுகின்ற ஒரு செடியை எப்படி நம்ம வீட்டு தோட்டத்தில் வைக்கலாம், வீட்டு தோட்டம் மாடி தோட்டத்தில் வச்சு பராமரிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த செடி ஒரு ரூபியேசிய குடும்ப வகையை சேர்ந்தது. இந்த குடும்பத்தில், அதாவது இந்த ரூபியேசிய குடும்பத்தில் 529 வகையான இந்த வெற்றிப்பூக்கள், இட்லி பூக்கள் இருக்குது. இந்த பூக்களை பற்றி புறநானூறு, திருமுருகாற்றுப்படை, குறிஞ்சிப்பாட்டில் குறிப்பிட்டிருக்காங்க. இது 2000 வருஷத்துக்கு முன்னையே நம்ம தமிழர்களுக்கு நல்ல அறிமுகமான ஒரு மலர் அப்படின்றது தெரியுது நமக்கு. இதை ஒரு தடவை நட்டோன்னாக்க நம்ம பல ஆண்டுகள் வச்சு பராமரிக்கலாம். இது ஒரு சின்ன புதர் போல் இருக்கும். வெப்பத்தை தாங்கி வளரக்கூடிய பயிர் இது. இது போன்சாய் செய்வதற்கும் ஏற்றது. போன்சாயாகவும் இதை வளர்க்கலாம். இதன் நிலைகள் 3லேருந்து 6 அங்குல நீளம் இருக்கும். இதோட பூக்கள் சின்ன சின்ன பூக்களோட சேர்ந்து கொத்துக்களாக இருக்கும். இதை நம்ம வீட்டு தோட்டத்தில் அமில மண்ணாக இருந்து வேறு எந்த செடியுமே வளர்க்க முடியல அப்படின்னா கூட இந்த செடியை நம்ம நல்லா வளர்க்கலாம். இது அமிலத்தன்மையை தாங்கி வளரும். வீட்டோட முன்புறத்தில் வாசல் பக்கத்தில் இதை வளர்க்கும் பொழுது வீட்டுக்கு நேர்மறை ஆற்றல் நமக்கு அதிக அளவில் கிடைக்கும். அழகுக்காக வளர்த்தாலுமே இதனோட பூ இலைகள் அற்புதமான மருத்துவ குணங்கள் இருக்குது. சளியை கரை வெளியேற்றும். ரத்தம் கலந்து சளி வெறியக்கூடிய பிரச்சனையை இது தீர்க்கக்கூடியது. இதோட இலைகளை அரைச்சி நம்ம 10 மாதிரி போட்டோம்னா தோல் நோய்கள் குணமாகும். அதாவது தோலில் ஏற்படக்கூடிய அரிப்பு, கொப்புளங்கள், தடிப்பு இதை எல்லாத்தையுமே சரி செய்யும். வயிற்றுப்போக்கையும் இது நிறுத்தும். இதில் பல வண்ணங்கள் இருக்குது. குறிப்பாக சிவப்பு, இளம் சிவப்பு, மஞ்சள், வெள்ளை, ஆரஞ்சு மற்றும் பிங்க் அப்படின்னு பல கலரில் இருக்குது. இதுக்கு 4லேருந்து ஒரு 6 அடி உயரம் வரைக்கும் வளரக்கூடியது. தொட்டிகளில் வளர்க்குறதுக்கு ஏற்ற குட்டை ரகங்களும் இருக்குது. இவற்றை அவ்வப்போது நம்ம கவாத்து செஞ்சு நமக்கு ஏதாவது வடிவம் தேவைப்பட்டாலும் அந்த வடிவத்தை அமைச்சு இதை பராமரிக்க முடியும். பூஜை மற்றும் கடவுள் அலங்கார பணிகளுக்கு இந்த மலர்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுது. அதனால் எல்லா ஆலயங்களையும் வீடுகள்லேயும் இது விரும்பி வளர்க்கக்கூடிய ஒரு செடியாக இருக்குது. இப்போ நம்ம வீட்டு தோட்டத்தில் அதிக அளவு வளர்க்கக்கூடிய சில ரகங்களை பற்றி பார்க்கலாம். இப்போ நான் படத்தில் காட்டுறது இக்ஸோரா காக்சீனியா அப்படின்ற ஒரு ரகம். இது 5 அடி உயரம் வரைக்கும் வளரக்கூடியது. பிங்க் கலர் பூக்களும் இருக்கும். அதே மாதிரி சிறிய சிவப்பு ரகங்கள்லேயும் இது பூ எடுக்கும். 2 ரகம் இருக்குது. அடைமழை காலம் தவிர வருடம் முழுவதும் பூக்கக்கூடிய தன்மை உடையது. அடுத்தது இக்ஸோரா சிங்கப்பூரன்சிஸ் அப்படின்னு இதனோட பேர். இந்த இப்போ படத்தில் காட்டுறதோட ரகம் இது. இது மலர்கள் டெரக்கோட்டா கலரில் இருக்கும். பெரிய பந்துக்களாக பந்து பந்தாக பூ பூக்கும். 9லேருந்து 10 அடி உயரம் வரைக்கும் வளரும். இது வருஷம் முழுவதும் பூக்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது இந்த வெள்ளை நிற பூக்கள் பூக்கக்கூடிய ரகம். இது இக்ஸோரா பர்விஃப்ளோரா அப்படின்னு சொல்லுவோம். இது பெரிய புதராவோ இல்லது சின்ன மரமாவோ நம்ம வளர்க்கலாம். வருஷம் முழுவதுமே இதுவும் பூக்களை தரும். பூக்கள் வெண்மை நிறமாக இருக்கும். அடுத்தது இந்த மாதிரி சின்ன அளவில் சிவப்பு நிறத்தில் பூக்கக்கூடிய வகை. இது இக்ஸோரா சைனன்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது குறிப்பாக மாடி தோட்டத்துக்கெல்லாம் ரொம்ப ஏற்றது. இதில் பூக்கள் சிவப்பு நிறத்தில் இருக்கும். பூ பந்துகள் ரொம்ப சின்னதாக இருக்கும். 3 அடி உயரம் வரைக்கும் இது வளரும். நீங்கள் படத்தில் பார்க்கக்கூடிய இந்த ரகத்தோட பேர் இக்ஸோரா கிரிப்சி. இதோட பூக்கள் ரொம்ப பெருசாக ஒரு பந்து மாதிரி இருக்கும். குறிப்பாக சொல்லணுன்னா 15லேருந்து 25 சென்டிமீட்டர் அளவுக்கு குறுக்களவு இருக்கும். அந்த மாதிரி பெரிய பூக்கள் ஒரு செடியில் 20 பூக்கள் பந்து பந்தாக இந்த மாதிரி பூக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும்னு. இந்த மலர் பந்துகள் பூத்து 1 மாதம் வரைக்குமே வாடாமல் இருக்கும். அதுதான் இதனோட தனி சிறப்பு. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்கக்கூடிய இந்த ரகத்தோட பேர் இக்ஸோரா சன்கிஸ்ட். இது ஒரு ஹைப்ரிட் ரகம். இது ஒரு அடியிலேருந்து 2 அடி உயரம் வரைக்கும் தான் வளரும். இது குட்டையாக இருக்கும். இதனோட இலைகள் ரொம்ப சின்னதாக இருக்கும். படத்தில் காட்டிருக்க மாதிரி இதை நம்ம வேலி அமைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். தொட்டிகளிலே வளர்க்கலாம். தொட்டிகளிலே இதை போன்சாயாகவும் குட்டை மரங்களாகவும் நம்ம வளர்க்கலாம். இந்த இக்ஸோரா, அதாவது இந்த இட்லி பூச்செடியை இந்த மாதிரி வேர்விட்ட குச்சிகள் அல்லது பதியன்கள் மூலம் தான் நம்ம இனவிருத்தி செய்ய முடியும். இந்த மாதிரி வேர்விட்ட குச்சிகளை நல்ல வடிகால் வசதியுள்ள மண்ணில் நடணும். மாடி தோட்டத்தில் இருந்தால் நல்ல வடிகால் வசதியுள்ள மண் தொட்டிகளில் நடவு செய்யலாம். அதிக அளவு தண்ணி இதுக்கு தேவைப்படாது. பெரிய அளவில் பூச்சிகளோ நோய்களோ தாக்குதல் இதுக்கு இருக்காது.
நம்ம வீட்டில் இருக்கிற செடிகளை கொண்டே நம்ம அந்த மாதிரி பதியனோ இல்லை மாதிரி வேர்க்குச்சிகளோ நம்ம உற்பத்தி செய்ய முடியும். இதை வெட்டி இந்த மாதிரி வேர்க்குச்சிகள் போடும் பொழுது 45 நாள்லேயே நமக்கு வந்து இந்த மாதிரி செடிகள் வந்து நடவு செய்கிறதுக்கு நமக்கு தயாராகிடும். ஒரு தடவை நம்ம நடவு செஞ்சோன்னா பல ஆண்டுகளுக்கு இதை பராமரிக்க முடியும். இதனோட பூக்கள் வந்து நம்ம தினசரி பூஜைகளுக்கும் கடவுள்களை அலங்காரம் செய்வதற்கும் பயன்படுத்துகிறதால இது எல்லார் வீட்லேயுமே விரும்பி வளர்க்கப்படுது. உங்கள் வீட்லேயும் நேர்மறை சக்தி அதிகரிக்கவும் பூஜைக்கு ஏற்ற இந்த மலர்களை சாகுபடி செய்யுங்கள். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.